தமிழக அரசு சமீபத்தில் சமர்ப்பித்த வரவு செலவு அறிக்கை, விவசாயத்திற்கான வரவு செலவு அறிக்கையில குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கூட்டுறவு பயிர்க்கடன்களை கொடுப்பதற்கான திட்டத்தை தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் வரவேற்கிறோம். அதே போன்று அதில் உள்ள சில குறைகளை சுட்டி காட்டுவது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில பயிர் காப்பீட்டுக்காக 1775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் கூட அவற்றை முழுக்க அரசு பயிர் காப்பீடு நிறுவனத்தின் மூலமாக அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த வேளாண்மை துறையினுடைய வரவு செலவு அறிக்கையில இன்றைக்கு கரும்புக்கு விலை அறிவித்திருக்கிறார்கள். வெறும் 20 ரூபாயை உயர்த்தியிருப்பது போதுமானதல்ல. நாங்கள் நீண்ட காலமாகவே கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கேட்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே கரும்புக்கு விலை அறிவித்திருப்பது போதுமானதல்ல என்பதை சுட்டி காட்டுகிறோம். நான் ஒரு வேளாண் பட்டதாரி. இந்த வாட்டி நாங்க வேளாண்காக நிதி அறிக்கை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த முறையும் எனக்கு ஏமாற்றம் மட்டுமே கிடைச்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ தென் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா, இப்போ காவிரி நதிக்காக போன தடையும் பாத்தீங்கன்னா 1300 கோடி ஒதுக்கி இருந்தாங்க. இந்த வரையும் பாத்தீங்கன்னா 400 கோடி ஒதுக்கிருக்காங்க சீரமைப்புக்காக. ஆனா வட மாவட்டத்துல எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான நதி தான் பாலாறு நதி. எல்லா விவசாயிகளும் அதை நம்பிதான் இருக்கும். அந்த பாலாறு நதியை சீரமைக்கிறதுக்காகவும் அதுல ஒரு தடுப்பணை கட்டி எங்களுக்கு நீர் தேக்கி அது மூலமா நாங்க பயனடைகிறதுக்காகவும் ஒரு நிதி ஒதுக்கி இருந்தாங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே அவங்க பண்ணல. அது சார்ந்துதான் இப்போ கரும்பாலைகள் எல்லாமே எங்க மாவட்டத்துல இருக்கு. அந்த கரும்பாலைகள் எல்லாமே இப்போ மூடுற கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ பனை, அப்புறம் வேப்ப விதைகள் எல்லாமே விதை வருவதற்காக நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பனை மரத்துல நான் இப்போ நாங்க அதுல பயனடையணும், அதுல இருந்து பொருட்களை எடுத்தோ இல்ல ரேஷன் கார்டுல பண வெள்ளம் பனை கருப்பட்டி அதை தரத்துக்காக நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அது மூலமா நாங்க விவசாயிங்க லாபம் அடைவோம். ஆனா அதுவும் நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா அதுவும் இந்த பட்ஜெட்ல நீங்க அரசாங்கம் எதுவுமே சொல்லல. அது தேங்காய் எண்ணெய் ரேஷன் கார்டுல தரது மூலமா மக்களும் பயனடைவாங்க, விவசாயிகளும் பயனடைவோம். இந்த மாதிரி நாங்க நிறைய நிதி அறிக்கை நாங்க வேளாண் சார்ந்து எங்களுக்கும் இந்த வட மாவட்டத்துல எங்களுக்கு நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா இந்த முறையும் தொடர்ச்சியா எங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே கிடைச்சிருக்கு. போன பட்ஜெட் கொடுத்தது அப்படியே இந்த தடவை சொல்லியிருக்க மாதிரிதான் இருக்கு. நாங்க ரொம்பவே ஏமாந்துட்டோம். இந்த பட்ஜெட்ல எங்களுக்கு விவசாயத்துக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. இந்த விவசாயத்துல இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டத்தை வாங்குறாங்களே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதுவரையிலும் எந்த விவசாயிக்கும் காப்பீடு திட்டம் எங்க ஏரியாவிலே நாச்சாருப்பம், பெரியாகுப்பம், காமனூர் தொட்டு, கசத்தோப்பு இத்தனை விவசாயிகள் சுமார் 5000 விவசாயிகள் இருக்கிறாங்க. எந்த விவசாயிக்கும் கொடுக்கறது இல்லை. இது எங்களுக்கு காப்பீடு திட்டம் ஏற்படும் இழப்பீடு நஷ்டஈடு வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கூடுதல எதுவும் இல்லை. ஏதோ இந்த டிராக்டர் கொடுக்குறோம், இது கொடுக்குறாங்க. அது என்ன பண்றாங்க சொல்லட்டுமா சார்? எம்எல்ஏ எம்பி தான் இது பண்ணிட்டு போறாங்க தவிர எங்களுக்கு அந்த ஒரு டிராக்டர் வர்றதில்லை. எந்த இதுவும் கிடையாது. நேற்று கூட ஒரு டிராக்டர் கொடுத்தாரு கலெக்டரு. எம்பி ரெக்கமெண்ட்ல தான் கொடுக்குறாங்க. சிறு குறு விவசாயிகள் சொல்றாங்களே தவிர அந்த சிறு குறு விவசாயி யாரோ 1 or 2 பீப்புள்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க. மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் மெயினாக போய் சேருது. எங்களுக்கெல்லாம் இந்த கீழே இருக்கிற விவசாயிகள் எவ்வளோ பேர் பெரிய விவசாயிகள் தான், சிறு விவசாயிகள் தான், அவங்களுக்குலாம் அந்த மானியத்து மூலியமாக வழங்க முடியும். மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். மேற்கொண்டு நம்ம வேளாண்மை பட்ஜெட்ல நிறைய ஆர்வமா எதிர்பார்த்தோம். நிறைய ஏமாற்றம் அளிக்கிற விஷயமா தான் இருக்குது. அதாவது என்னன்னா, அந்த கொப்பரை தேங்காய் இடத்தில் கொப்பரை மார்க்கெட்டிங்ல வாங்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் வாங்குறாங்க. அது சீசனபிள் டைம். இந்த டைம் ஏப்ரல் 1ன்றாங்க, மார்ச்சில் கொடுங்கன்னு கேட்டோம். அதுலயே 111 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 300 ரூபாய் அறிவிச்சிருக்குது எக்ஸ்ட்ரா. 108 ரூபாய் 60 காசுக்கு ஏற்கனவே போனது. 26/11/2023 கடைசியா எடுத்தாங்க. மறுபடியும் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏப்ரல் 1 அதாவது இந்த சீசன் ஒரு மாசம் தான் இருக்கும், இந்த வெயில் சீசனு. அதை மீறி அவங்க சவுக்கிறதுக்கு மாத்தி பண்றதுனால நிறைய விவசாயிங்க பாதிக்கிறாங்க. சென்னையில கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்கன்னு பார்த்துச்சு, அது கொடுக்கல. தேங்காயில இதர பணிகள், அதாவது எண்ணெய் எடுத்தல், தேங்காய் துருவல், டெசிகேட்டட் கோகனட் பவுடர் எடுக்கிறது, இந்த பல வகையான வெரைட்டிஸ் இருக்குது. அது மாதிரி ஏதாவது மதிப்பு கூட்டுதல் பண்ணோம்னா விவசாயிகள் நன்றா இருப்பாங்க. அது செய்யல. சென்னைக்குன்னு எதுவுமே சிறப்பு பட்ஜெட் கிடையாது. மேற்கொண்டு இந்த பயிர் காப்பீடு திட்டம் அது தனியாருங்களுக்கு கொடுக்குறாங்க பிரிமியத்தை. அவங்க எங்க ஆன்லைன்ல பதிவு செய்ய சொல்றாங்க. அந்த காசு வாங்கினா ஒரு ஏக்கரா 60,000 70,000 ரூபாய், 2 ஏக்கரா 3 ஏக்கராவுக்கு வருது பயிர், நெற்பயிருக்குன்னா
இவங்க ஒரு 16,000 10,000 மட்டும்தான் இவங்க கொடுக்குறாங்க. மீதி என்னன்னு அதை கண்டுக்கிறது இல்லை. அதை பத்தி 2,700 சில்லற கோடி வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ்க்காக வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிடுறாங்க. மற்றபடி இது வந்து கரெக்டான படி வந்து சேரல விவசாயிகளுக்கு. 1564 பண்ணை குட்டைகள் வந்து மொத்தம் தமிழ்நாடு முழுக்குமே வெட்டினதா சொல்றாங்க. அது முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுக்க அல்ல, திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே செஞ்ச பண்ணை குட்டை தான். அந்த பண்ணை குட்டையை கூட பராமரிப்புகளை வந்து சரியானபடி செய்யாம இப்போ முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பாஸ்கர் பாண்டியன் செஞ்சாரு. அதை வந்து தூர்வாடுறதோ அதுக்கு உண்டான பணிகளோ செப்பனிடுதோ செய்யாம அது கிடப்புல போடப்பட்டுள்ளது. அதை வந்து தமிழக அரசு வேளாண்மை பட்ஜெட்ல டோட்டலா தமிழ்நாடு முழுக்க 1564 சொல்றோம். அது திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே செய்யப்பட்ட பணி. அதுவும் சரியில்லை.